ஹாய் காய்ஸ். ஹலோ. நாங்கள் எங்கேயோ போகலான்னு வந்தோம், ஆனால் எங்கேயோ வந்துக்கிறோம். ஃபஸ்ட்டு மியூசியம் போகலான்னு போனோம், ஆனால் எங்கள் கெட்ட நேரம் மூடிடுச்சு. ஆமாம், மண்டே இல்லை, எவ்ரி மண்டே இட் வில் பி க்ளோஸ்ட். அப்புறமா வேறு லேக்கு போனோம், அந்த லேக்கும் மூடிட்டுருக்குது. இல்லை, பஸ் டிரைவர் எங்களை இறக்கி விடல, வேண்டாமா. அவர் சொன்னார் நீங்கள் லாஸ்ட் ஸ்டாப் தான் இறங்குறது இருந்தால் நான் டிக்கெட் கொடுப்பேன், என்ன கொடுக்க மாட்டேன்லாம் இறங்காதீங்க. அவருக்கு என்னவோ பாவம் டிக்கெட் வரணும் என்னவோ, பஸ்ஸு காலியாக இருந்தது. ஓகே தாங்கன்ட்டு நாங்களும் உட்காந்துட்டு வந்தோம். அதனால வேறு லேக்குக்கு வந்துக்கிறோம். எஸ், யாரும் அந்த தடுக்க முடியாது. அந்த லேக் கொஞ்சம் ரொம்ப பெருசு, இது கொஞ்சம் குட்டிஸு. ஆமாம், ஸோ தட்ஸ் ஆல். நாங்கள் போயின்னு ஏன்னா ரொம்ப போட்டெல்லாம் ரொம்ப வெச்சாக இருக்குது, தண்ணியெல்லாம் தேங்கி ஒரு அடிக்குது, அதுலேயே அங்கே அடிக்குது, அதுலேயே நாட் ஃபார் உட்காந்து போங்கடா அடிக்கிறோம். ரொம்ப மோசம் அதுக்குன்ட்டு. அது நல்லா இருக்குங்க. எங்கள் முன்னாடி சன் செட் ஆகிடுச்சு ஆல்ரெடி. இன்னைக்கு எங்கள் டைம் ரொம்ப அழகாக இருக்குது. ரொம்ப அழகாக இருக்குது. எதுவுமே செட் ஆக மாட்டேங்குது. வேறு ஏதாச்சும் ஜாகா இருந்தால் சொல்லுங்கள், நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். இப்போ எப்படி நீங்கள் சொல்கிறீங்க? நாங்கள் இதுவே நாங்கள் போடுறது எப்பயோ. அப்படி இல்லை, ஃப்யூச்சரில் சொல்கிறேன். ஓ சூப்பர். ஃப்யூச்சரில் ஆமாம், நீங்களுமே பெங்களூரில் இருந்தாக்கா எங்களுக்கு சொல்லுங்கள், நாங்களும் போய் சுற்றி பார்த்துட்டு, சுத்தாத இடமா இருந்தாலும் சுற்றின இடமா இருந்தாலும் உங்களுக்காக சுற்றி போட்டோம். இல்லை ஆமாம் கைஸ், ப்ரீத்தி இஸ் நவ் கோனா சிங் ஃபார் யூ. வேணாம், நீ இது போடுவியா? போடலாம். பாட்டா? நான் இப்போ பாடினு பாடு பாடு பாடு. விஜய் பாட்டு. விஜய் இதை பார்த்தியா? ஜனநாயகன் அது லீக் ஆயிடுச்சாமே. லீக் ஆயிடுச்சு. பாருங்க, அது பார்க்கக்கூடாது, ஏதோ ஒரு ஃபைன் போட்டுருவாப்ல. ஆனால் விஜய் ஃபேனா நான் பார்க்கல, தேட்டரில் போட்டால் தான் போய் பார்க்குவேன். ஆமாம், எவ்வளோ வருத்தமாக இருக்குது தெரியுமா? அதே ஹெச்டி பிரிண்ட்டு. ஐயோயோ. ஆமாம், தேட்ரு பிரிண்ட்டில் ஏதோ சூப்பர் குவாலிட்டியாக இருக்கும். பார்த்துங்க, உனக்கு சொன்னாங்களா? பார்த்து வேணும்னு சொல்லி நாங்கள் போலீஸில் பிடிச்சி தரோம் அப்படின்னு யாரும் வராதிங்க. என்னை வேற காலங்காத்தில் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, வேணுமாடா லிங்க்கு அப்படின்ற மாதிரி எல்லாம். ஆனால் நாங்கள் எல்லாம் தீவிர நானும் அனுப்புன்னு சொல்லிட்டேன். அப்புறமா அவங்க ஏன் என்னை ஜெயிலில் தள்ள பார்க்குறியா, நேர்லேயே வந்து வேணாதான் ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா. சரி நான் உஷாராயிட்டேன், தேவையில்ல போடா அப்படின்ட்டு. அப்புறமா 2000 ரூபாய் கொடு ஷேர் பண்ணுறேன். நான் சொல்கிறீங்க பாருங்க, ஒரு விஜய் ரசிகரை இவ்வளோ கஷ்டப்படுத்தலாமா? என் ஃப்ரெண்டு இப்படி தவிர்க்கிறது என்னால் பார்க்க முடியல. ஆமாம், விஜய் ஃபேனாக இருக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு எனக்கு தான் தெரியும். நான் யாருக்குமே ஃபேன் இல்லையே, நான் யாருக்கு இந்த மாதிரி புலம்பேன். நீ யார்? பிரீத்திக்கு ஃபேன் கைஸ். மேகா யார் ஃபேன்? கனெக்ஷன்லேருந்து நான் பிரீத்தியோட ஃபேன், பிரீத்திக்காக நான் நிற்கிறேன். இல்லை மேகா யார் ஃபேனுன்னு எனக்கு தெரியும், உண்மையான ஃபேன். ஆனால் அது அவங்கள கலாய்ச்சி மேகா விட்டுடுச்சு. கைஸ் நான் உண்மையாக சொல்கிறேன், சொல்லுங்க. 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது எனக்கு வந்து யாருப்பா, சிவகார்த்திகேயன் ஃபேன். அது எதனால இந்த காக்கி சட்டை மூவியில் தாரோவாக போகிறேன் அதெல்லாம் இருக்குல்ல, அந்த சாங்கெல்லாம் பார்த்துட்டு செம்ம சாங். நான் என்னடா அப்படின்னு அந்த மூவி தேட்டரில் பார்த்து நான் அவருக்கு அப்போ ஃபேன் ஆகிட்டேன். அதுக்கு முன்னாடி வந்து ரெமோ பிக்சர் வந்துச்சு. அதுவும் ஓகே, அவரை நான் எப்போ இருந்தேன்னா எங்கள் அண்ணனுங்கெல்லாம் அவர் ரெமோ மூவியில் வந்து அந்த பொண்ணு வேஷம் போட்டிருப்பாரா, அதுக்கு வந்து எங்கள் அண்ணனுங்க ரொம்ப கலாய்ச்சிட்டாங்க. என்ன வெறும் பொண்ணு வேஷம் போட்டு ஆக்டர்னா ஆக்டிங் இல்லையா, எல்லாமே ஆக்டிங். அவங்ககிட்ட எல்லாம் ப்ரூவ் பண்ண முடியல, இன்னும் ரொம்ப கலாய்ச்சி வச்சுட்டு இருந்தாங்க. அதனால சார், நான் உங்களோட ஃபேனாக இருந்து உங்களை எங்கள் வீட்டில் ரொம்ப டேமேஜ் பண்ணுறாங்கன்னுட்டு எனக்கு நீங்கள் ஃபேன் வேணாம், நான் உங்களுக்கு ஃபேன் வேணாம் சார் அப்படின்னு நான் அவர் விட்டுட்டேன். அதுக்கப்புறமா என் கிளாஸ் வந்து ரொம்ப அப்பமாக்கா சிம்புக்கு தெரியல, சிம்புக்கு அண்ட் ஓவியாவுக்கு ரொம்ப ஹைப் கொடுத்துட்டு நல்லா பண்ணிட்டு இருந்தாங்களா, செம்மடா இவங்க போய் செம்மன்ட்டு அவங்களுக்கு ஃபேன் ஆனேன். ஸோ இந்த மாதிரி போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறமா 8th ஸ்டாண்டர்டில் பற்றி தானே பேசிகிட்டு இருக்கேன். அதே 8th ஸ்டாண்டர்ட்
எப்போ காக்கி சட்டை நான் 7th படிக்கும்போது என்ன வந்துச்சுன்னு நினைக்கிறேன் தெரியல. ஓகே 8th ஸ்டாண்டர்டுக்கு வந்து எங்கள் மேம் கேட்டாங்க, நீங்கள் எல்லாருமே யாரோட ஃபேனு, உங்கள் ஹீரோ யார், ஹீரோயின் யாருன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ எல்லாருமே சொன்னாங்க என் ஹீரோ ஒரு ஹீரோ, அதில் நானும் சொன்னேன் ஓவியா சிம்பு அப்படின்ட்டு. அப்போ அவங்க சொன்னாங்க ಯಾರಾದ್ರೂ ಒಬ್ಬರಾದ್ರೂ ಹೇಳಿದ್ರಾ ನಿಮ್ಮ ಪೇರೆಂಟ್ಸ್ ನಿಮ್ಮ ஹீரோ அண்ட் ஹீரோயின் அவரே ನಿಮ್ಮ ರೋಲ್ ಮಾಡೋಲ್ಲ ಹಂಗೆ ಹಿಂಗೆ ಅಂತ அப்படிலாம் சொல்லிட்டாங்க. ஆமாம் இல்லை இதை நம்ம யோசிக்கவே இல்லை. லைக் உங்களோட ஹீரோ உங்களோட ஹீரோயினும் உங்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, என்டர்டெயின் பண்ணியிருக்காங்க, அது அவங்களோட வேலை அவங்க செய்கிறாங்க. இட்ஸ் டே திங் இல்லையா? அவங்களோட அவங்க பண்ணிவிட்டு அவங்க போட்டிருக்காங்க, நம்ம என்டர்டெயின் பண்ணியிருக்காங்க, நம்ம அது பார்க்குறோம். டெலிவிஷன் ஒன்று பார்க்குறது நம்ம நல்லா பண்ணுறோம் அந்த மாதிரி ஒன்று. ஆனால் ரியல் வந்து உங்கள் பேரண்ட்ஸ் தானே எவ்ரி திங் அது இவங்கள தான் பண்ணுறது. அது கூட பரவாயில்ல. அப்போ ஒரே ஒரு வாட்டி என்னது சிவகார்த்திகேயன் ஒரு மூவி வச்சு கலாய்ச்சாங்கன்னு வேண்டான்னு விட்டுட்டேன். ஆனால் விஜய் ஃபேன்ஸை நினச்சி பாரு, எவ்வளோ தான் நாங்களும் முட்டை கொடுக்குறது சொல்லு விஜய்க்கு, எவ்வளோ கலாய்ச்சி. விஜய் ஃபேன் நிறைய பேர். ஆமாம், கணக்கே இல்லை. எங்களுக்கு வந்து 360 டிகிரியாக டார்கெட் இருக்கும். ஆமாம், ஒருத்தர் எங்கள் விஜய் ஃபேனுன்னு சொன்னால் போதும், அவங்கவுங்க ஒரு லிஸ்ட் எடுத்துன்னு வருவாங்க, விஜய் இப்படியா விஜய் அப்படியான்னு. அதெல்லாம் நாங்கள் விஜய்க்கு இருக்கிறோம். சூப்பர்ப்பா. நான் வந்து எனக்கு கலாய்ச்சிட்டாங்கன்ட்டு அவருக்கு மரியாதை கொடுக்கணும்னு விட்டுட்டேன் கைஸ். அதுக்கப்புறம் அந்த மேம் வந்து இந்த மாதிரி கொஷின் கேட்டாங்கல்ல, அப்போ வந்து ஆமாம் எங்கள் அப்பா அம்மா தான் என்னோட ஹீரோயின் அந்த மாதிரி ஒரு டைட்டில். நானும் வணக்கம் நன்றி டெலிவிஷன், I'll get entertained from you அப்படின்னு விட்டுருக்கேன். இதுதான் கைஸ் எங்களோட அந்த ஒரு ஃபேன் அண்ட் ஃபேன் கேர்ள்ஸோட மூமெண்ட். அவ்வளோதான் கைஸ். இந்த பொண்ணு எனக்கு மட்டும் சொல்லுது கரெக்டா? நான் அன்றைக்கி ஒரு நாள் டச்சப் பண்ணும்போது 2-3 தடவை வீடியோவில் வந்துட்டு ஆமாம் நம்ம மேகா ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அவங்களோட டச்சப்பு அப்படின்ட்டு. இப்போ நீ பண்ணும்போது எனக்கு வந்தால் கெச்சப்பு, இதுக்கு வந்தால் மட்டும் ரத்தம். அது லிப்பாம். இதுக்கு முன்னாடி லிப்ஸ்டிக் எடுத்து வச்சுருக்கேன். அதான் லிப்பாம், ஆனால் டிண்டட் லிப்பாம். எனிஹவ் இட் கிவ்ஸ் கலர். நோ அது இது யாராச்சும் மார்ஸ் கம்பெனிக்கார் பார்த்தாக்கா எங்களை ஒரு வேண்டுகோள், தயவு செஞ்சு நல்ல பேக்கேஜிங்கில் கொடுத்தா நல்லா இருக்கும். ஏன் இதுக்கு என்ன எல்லாம் லீக் ஆகுது. நான் பேண்ட்டில் ஒரு டிஷ்யூ சுற்றி எடுத்துன்னு வரதாக்குது. தயவு செஞ்சு மாற்றிருக்கேன். நம்ம வீடியோ பார்த்து ஃபஸ்ட்டு மாற்றுறது தான் அவங்க வேலை. நீங்கள் கலாய்க்காதீங்க, நாங்கள் கலாய்ச்சிப்போம், அவ்வளோதான். பாருங்கள், லேக் வியூ பாருங்கள், ஒரு பறவை இருக்கிறது. ஆமாவா, எனக்கு கண்ணே தெரியல, நான் ஸ்பெக்ஸே போடல. இருக்கா அங்கே? கண்ணு தெரியாத மேகா, நீ எதுக்கு லேக்க பார்க்க வர? அங்கே பறவையே இல்லை, நான் சாவடிச்சிடுவேன். பாரு அங்கே இல்லை, உனக்கு தான் கண்ணு தெரியல. ஜூம் பண்ணு. பறவைன்னு நினைச்சிட்டேன் நான். பாரு இல்லை என்ன சொல்கிறேன். சாரி, எனக்கும் கொஞ்சம் ஐ ப்ராப்ளம். அவனும் கண்ணாடி வாங்கணும். வாங்கிடலாம். வீடியோ எடுத்துருக்கிற கண்டென்ட்டே இல்லாமல் கண்டென்ட் போட்டுங்கிற. ஆமாம், இன்றைக்கி நாங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கோம்னு உங்களுக்கு தெரியல இல்லை? ஓகே, திஸ் வீடியோ இஸ் ஆல் அபவுட் இந்த ஒரு புட்டானி லேக், குட்டி லேக். புட்டானி லேக் வையா ஜாகிங் பார்க்கில் பல விஷயங்கள் நடக்கிறது. பாருங்கனாலே அது பார்க்க முடியாத அளவுக்கு இருக்கிறது. அதனால் இந்த பார்க்கை விட்டு நாங்கள் வெளியேறோம். இல்லை, ஒரு ரவுண்டு போயிட்டு உங்ககிட்ட ஏதாவது எங்களால் பேச முடிஞ்சால் பேசலாம்னுட்டு. யாரோ ஒருத்தர் பெருசாக இருக்கார், அவர் யாருன்னு சுவாமி விவேகானந்தா கைஸ். அவர் மூஞ்ச காட்டலாமா? அவர் பேச காட்டுனா நான் பார்க் விட்டு வெளியே தான் போனோம். ஆமாம், அது கூட தெரியாத. சரி விடுங்க, மன்னிச்சிடுங்க. தற்கூரி அப்படி கொண்டு போகலாம், அப்போ தான் லேக் ஃபுல்லாக ரவுண்ட் பண்ண முடியும். ஸோ இந்த ஓகே, திஸ் வீடியோ இஸ் ஆல் அபவுட் வாட்? லேக்கை பார்க்க முடியாதனால என்னென்ன பண்ணுறோம். ஓகே, அந்த நீங்கள் போட்டிங் இது வந்து எங்கே இருக்குன்னு ஜெயநகர் 3rd blockல இருக்கிறது. ஓகேவா? பின்னாடி பஸ் ஸ்டாப் நீங்கள் இறங்கி வந்தாக்கா பின்னாடியே இருக்குது. பின்னாடியில் ரொம்ப டவுனாக இறங்கி வரணும். நிறைய பேருக்கு தெரியாது இது. ஆமாம், நாங்களே டெம்பிள் கார்னரில் இருக்கு. ஆமாம், அதுக்கு முன்னாடியே இப்படியே நீங்கள் வந்தால் இப்படியே உங்களுக்கு என்ன தெரிய போகுது, இப்படியே வந்தால் அங்கே யார்கிட்ட கேட்டால் அவங்க சொல்லிடுவாங்க. ஸோ அங்கே தான் இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது, பீஸ்ஃபுல்லாக இருக்குது. ஆனால் அவ்வளோ ஆக்வர்டாக எதுவும் இல்லை, கொஞ்சம் நெஞ்சம் இருக்குது, அவ்வளோதான். அதுக்கப்புறமா நீங்கள் அந்த நான் இருக்கிறதே மெலிசு, இதில் நீ இந்த பார்க்கை வேற சுற்றி காமி, வாக்கிங் போகணும், என்ன சொல்லு? நீ மெலிசு, நான் குண்டு. ஸோ பார்க்கில் இருக்கிறவங்களாம் எங்களை கண்டுக்கவே இல்லை தெரியுமா? ஆமாம், இவங்க ஒன்று வர வருதுங்கன்ற மாதிரி போயின்னுக்கிறாங்க. நாங்களாம் வ்ளாக் எடுக்கிறதுக்கே கஷ்டப்படுவோம். இந்த மாதிரி ஃபோன் எடுத்து
கையில எடுத்து தூக்கின்னு வரணுமான்னு யாரும் இம்ப்ரூவ் ஆயிடும் தெரியுமா? யாரும் கண்டுக்காதனால இருக்கோம். பேசு பேசு. யாரும் கண்டுக்காதனால எங்களுக்கு அட்வான்டேஜ் ஆகுது. நீங்க எப்படின்னா போங்க, நாங்க பிளாக் பண்றோன்ற மாதிரி. ஆக்சுவலி ஃபர்ஸ்ட்ல இருந்தே எங்களை யாருமே கண்டுக்கல. வீடியோ போட்டு யாரும் கண்டுக்கிறது இல்லை, வீடியோ எடுக்கும்போது யாரும் கண்டுக்கிறது இல்லை. இங்க ஒரு ஆண்டி கும்பல் வருது, அவங்க எல்லாம் எங்களை ஜட்ஜ் பண்றாங்க. வேணாம், நம்ம போயிடலாம். ஸோ ஓகே, இதில் போட்டிங் நீங்கள் போகிறதா இருந்தால் 50 rupees per person அந்த மாதிரி பெடல் பண்ணிவிட்டு யூ கேன் யூஸ் தான். ஆனால் எனக்கு பர்சனலாக பிடிக்கலப்பா. பட் இந்த செட் டெல் க்ளீனாக அப்பப்போ அவங்க க்ளீன் பண்ணிகிட்டே இருப்பாங்களாம்மா. அது நீர் ஆகி பருத்த அப்படின்னு சொன்னாங்க. அது பாருப்பா க்ளீன் பண்ணுவேன்னு சொன்னாங்க. ஸோ யூ கேன் கம் whenever you want. மேபி நாங்கள் ரொம்ப லேட்டாக வந்ததுனால நிறைய பேர் யூஸ் பண்ணி அந்த தண்ணி அப்படி ஆகிட்டு இருக்கு, அவ்வளோதான். ஆமாம், தெர் இஸ் நோ பேட் திங். ஸ்டார்டிங்கில் எங்களுக்கு ஒரு மேரேஜ் நம்ம பார்த்த உடனே டக்குன்னு அப்படி ஆகும் இல்லை. அதுக்கப்புறம் அதை பற்றி தெரிஞ்சாகிட்டே இருப்போம். தெரிஞ்சாயிட்டு பிறக்க போக மாட்டேன், முட்டுவா. கைஸ் திஸ் இஸ் அண்ட் ஆல் டூ மச் தெரியும்ல. அவர் சொன்னார் நான் க்ளீன் பண்ணுவேன்ட்டு. நீங்கள் வரும்போது பார்த்து போய்க்கோங்க. வந்தா போங்க கைஸ், வாங்க கைஸ். நிஜமாக ரொம்ப அழகாக இருக்கும். ஓகே ஓகே பாய். ஓகே, இந்த லேக் பற்றி இவ்வளோ தான். வேறு எதுவும் அவங்க காட்டுறதுக்கு இல்லை. சின்ன பசங்க விளையாடுற இடம்லாம் இருக்குது. ஸோ கிட்ஸ் கூட வந்து நல்லா விளையாடலாம். அங்கேயும் ரொம்ப க்ளீனாக இருந்தது. அதுவும் ஒன்று. அதுக்கப்புறம் இங்கே நல்லா வாக் போகலாம். நீங்கள் யங்ஸ்டர்லாம் வந்தாக்கா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். இங்கே பக்கத்துலேயே வாக் இந்த மாதிரி புலம்பிட்டே போகலாம். எல்லா வீடியோவில் இதை தான் சொல்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட வாங்க, ஃப்ரெண்ட்ஸ் கூட வாங்க. நாங்கள் போகிற இடம்லாம் ஃப்ரெண்ட்ஸ் கூட போகிறது அந்த மாதிரி தான். தனியாக கூட வரலாம். இருக்கிற ஒரு ஃப்ரெண்டை வச்சு நான் பாடி இருக்கேன். இது என்னால் பிரீத்திக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. பிரீத்தி நிம்மதியாக இருக்கிறதுக்கு காரணமே பாதி நான் தான். சரிங்களா? இதுக்கு இருக்கிற மொத்த ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் எவ்வளோ பேர் ஃப்ரெண்ட்ஸ் தெரியுமா? ஆமாம், அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஆல் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட வந்து இங்கேருந்து ஒரு இவ்வளோ சில ப்ராப்ளம்ஸ் என்கிட்ட வரும், திரும்பி இந்த ப்ராப்ளம்ஸ் இங்கே வரும். இந்த மாதிரி சுற்றி போகிற மொத்த ப்ராப்ளம்ஸாக தான் இருக்கும். அந்த மாதிரி ப்ராப்ளம். அப்போ நானுமே வா ப்ராப்ளம் இது என்ன ஒரு விசித்திரமான ப்ராப்ளம். ஆமாம், அப்படிலாம் இல்லைப்பா. unscripted கனெக்ஷனில் மட்டும் if there is no மேகானா there will be no பிரீத்தி. if there is no பிரீத்தி there will be no மேகா, of course, right? அது நான் ஒன்று தான். கொஞ்ச நேரம் உக்காரலாமா? ஹார்ட் வலி வரும். என்னது ஹார்ட் வலி? ஹார்ட்டெல்லாம் துடிச்சேன். அட காரணம் என்ன பொண்ணு? ஆடு எனக்கு தெரியாத அந்த சாங், அவ்வளோதான். உலகம் அவுட் ஆஃப் ஃபோக்கஸ். சிரிக்கும் சிரிப்பில் ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸு. எனக்கு ஏதாவது பாட்டு நீ. தினமும் ஓன் நினப்பு, தினமும் ஓன் நினப்பு, தினமும் ஓன் நினப்பு, ஓன் நினப்பு பேபி. ஐயோ, நீ இதை போட்டுருவ வேணாம். கைஸ், உங்களுக்காக. நோ 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 நோ, ஐ எம் நாட் அ சிங்கர். மேகா இஸ் அ சிங்கர். மேகா கிளாஸுக்கெல்லாம் போயிட்டு இருந்தேன் கைஸ். கொஞ்சம் டச் விட்டு இல்லை, நான் போயவே இல்லை. டச் விட்டு போகிற அளவுக்கு என்ன கற்றுக்க பாடி காட்டு. எது பாடுறது? எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து இது. ஆரிரோ ஆராரிரோ இது தந்தையின் தாலாட்டு, பூமியில் புதிரானது இவள் மகளின் மொழி கேட்டு, தாயாக தந்தை மாறும் புது காவியம், இவன் வரைந்த கிருக்களில் இவளோ உயிரோவியம், கடவுளை பார்த்ததில்லை இவளது கண்கள் காட்டுதே, கருவறை இல்லை என்ற போதும் சுமந்திட தோன்றுதே, விழியோரம் வீரம் வந்து கொடை கேக்குதே. வணக்கம் கைஸ். ஸோ பேர்ட்ஸ் ஆஃப் எடியூர் லேக். தம்பி, நாஸ்தா ஆச்சா? இங்கே ஒரு முயல், மேலே ஒரு ಬಾನಡಿ ಮರಳಿ ಬಾ ಕುಡಿಗೆ. சிக்கா இது வந்து எடியூர் லேக்கு. 3rd block பக்கம் தான் நீங்கள் வரலாம். எடியூர் பக்கம் தான் வரலாம்.
இதோட இந்த vlog முடியுது. நெக்ஸ்ட்டு நாங்கள் எங்கன்னா போனோம்னா பார்ட் 2. இப்போ அங்கே போயும் வேற எங்கேயாச்சும் போனால் பார்ட் 3. யூ கேன் எக்ஸ்பெக்ட் பார்ட் 3. பட் அதுக்கு மீறி ஜாஸ்தி எல்லாம் சான்ஸ் இல்லை, எங்களுக்கே தெரியும். ஸோ தட்ஸ் ஆல். பை பாய். பாய். யாராவது வந்துட்டு இருந்தால் உள்ள மன்னிச்சிடுங்க. இட் வாசன்ட் இன்டென்ஷனலி.